இங்கே பாருங்கள், இன்றைக்கி காலைல பாதி நடத்தியாச்சு, மீதி கொஞ்சோண்டு இருக்குது. இது கொஞ்சம் பாருங்கள். ஹரப்பா, அதாவது நகர மையங்கள் தோன்றிய காலகட்டம் கடைசி ஸ்டேஜ் தான் முதிர்ந்த ஹரப்பான்னு சொல்கிறாங்க. சேமிப்பு கிடங்கு காணப்படுறது மொகஞ்சதாரோ சொல்கிறாங்க. இதில் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. சேமிப்பு கிடங்கு, தானிய கிடங்குன்னு பார்த்தோன்னா ராகி ஹர்கி ஹரியானா அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சேமிப்பு கிடங்கு மொகஞ்சதாரோன்னு சொல்லிட்டு புக்கில் இருக்கிற விஷயம் நான் வச்சுங்க. இரட்டை பயிரிடுதல்னா அரப்பான்னு சொல்கிறாங்க. இரட்டைனா இரட்டை அரப்பா, அந்த ரா சவுண்டை வச்சு எடுத்துங்க. அரப்பா மக்கள் உழுத இடம் வந்து காலி பங்கன, உழுத இடங்கள்லாம் இப்போ எங்கிட்டே இருக்குது, காலியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. காலியாக இருக்குது ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டல் என்ற படிகைகள் எங்கன்னா தெற்கு ராஜஸ்தானில் இருக்குது. கிறிஸ்டல் என்ற படிகைகள் எங்கே இருக்குன்னா தெற்கு ராஜஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சங்கு வந்து எங்கன்னா நாகேஸ்வர் மற்றும் பாலக்கோட் சொல்கிறாங்க. நாகேஸ்வர் மற்றும் பாலக்கோட் சொல்கிறாங்க. நாகேஷுக்கு பால் ஊதியாச்சு, சங்கு ஊதியாச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வைடூரியானா ஷார்டுகை, வைகை அப்படி இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை வைடூரியத்தை ஷார்ப்பாக தான் என்ன பண்ணுவாங்க, ஷார்ப்பாக பட்டத்திட்டுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கார்னிலியன் என்பது லோத்தல். லோத்தல்னா கொஞ்சம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. கார் வந்து என்ன பார்த்தோன்னா கார்னிலியன் சிவப்பு நிற மணிக்கற்கள் சொல்லியாச்சு. இல்லை, கார்னிலியன் வந்து சிவப்பு நிற மணிக்கற்கள் சொல்லிட்டாங்க. அப்போது சிவப்பு நிற காரை வச்சு என்ன பண்ணாங்க, காரை தள்ளின்னு வராங்க அப்படின்னு ஞாபகம் வச்சு. ஓகேங்களா. ஸ்ட்ரீட்டைல் என்பது நுரைக்கல், டீயில் தான் நுரை இருக்கும் ஞாபகம் வச்சேன். ஸ்ட்ரீட்டைல் என்பது நுரைக்கல் சொல்கிறாங்க, தெற்கு ராஜஸ்தான். ஓகேங்களா. செம்பு வந்து ராஜஸ்தான், செம்பு வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஹோமன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ ஆக்சுவலாகவே இந்த இப்போ ஜாகிரஃபிலே நம்ம படிச்சிருப்போம். செம்பு வந்து எங்கன்னா ராஜஸ்தானில் தான் கிடைக்கிறதுக்கு படிச்சிருப்போம். செம்புனா சொம்பு நான் வச்சுங்க. ஓமம் மட்டும் என்ன பண்ணாங்க, சொம்பு வச்சு மூடிட்டவங்க நான் வச்சுங்க. வண்ணம் பூசப்பட்ட மண்பாண்டம் எங்கன்னா அரப்பால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான வண்ணம் பூசப்பட்ட மண்பாண்டம் எங்கன்னா அரப்பால் கண்டுபிடிக்கப்பட்டது. மெசபடோமியாவிற்கும் அரப்பாவிற்கும் இடையேயான வணிக தொடர்பு பற்றி குறிப்பிடும் கல்வெட்டுனா யூனிஃபார்ம் கல்வெட்டு சொல்கிறாங்க. மேசையில் யூனிஃபார்ம் இருக்குன்னா போச்சு, யூனிஃபார்ம் இருக்குன்னா போச்சுன்னா எனக்கு யூனிஃபார்ம் ஞாபகம் வந்துடும். எல்லாம் மெலுக்கா என்னும் சொல் எதை குறிக்கிறதுனா சிந்து பகுதியை குறிக்கிறது. ஓகேவா. சிந்துன்ற பெண்ணு மெலுக்கா நடந்து வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. எடைக்கற்களின் வடிவம் அப்படி பார்த்தோன்னா கனசதுரம். ஓகேங்களா. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. 16 விகிதம் கொண்ட அளவிட்டு தற்போது எத்தனை கிராம் கேட்டோன்னா 13.63. அந்த 16 பிரித்து போட்டோம்னா 1 ஒரு 6 ஞாபகம் வச்சுங்க. இந்த 3ன்றதை ரெண்டுத்துக்கு பொதுவாக போட்டுருவாங்க. 13.63 ஞாபகம் வச்சுங்க. அரப்பா மக்களோட 1 இன்ச்சு வந்து என்னென்னு கேட்டால் 1.75 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 1 இன்ச்சு 1.75. ஓகேங்களா. இது மிக நீளமான கருதப்படும் எழுத்து தொடர் வந்து பார்த்தோன்னா 26 குறியீடுகளோடு இருக்குது. ஏபிசிடி மாதிரி ஞாபகம் வச்சுங்க. 26 வர இருக்குல்ல, அது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. பண்பாடுகளின் கலவை என அழைக்கப்படுவது ஹரப்பா நாகரிகம். இந்திய வரலாற்றில் நிகழ்ந்த முதல் நகரமயம் அதில் எங்கன்னு கேட்டோன்னா சிந்துவெளி நாகரிகம் தான். அதை ஈஸியாக சொல்லிவிடுங்க. இங்கே இடம் மட்டும் கண்டுபிடித்தாளர் பாருங்கள். ஹரப்பாவை கண்டுபிடிச்சி தயாராம் சகானின்னு சொல்கிறாங்க. ஹரப்பாவை கண்டுபிடிச்சி வேறு தயாராம் சகானி. மொகஞ்சதாரோவை கண்டுபிடிச்சி ஆர்டி பாணிஜி. பேனரில் முகம் இருக்குது ஞாபகம் வச்சுங்க. சாகுந்தரை வந்து பார்த்தீங்கன்னா மஜும்தார் சொல்கிறாங்க. சாகுந்தரை கண்டுபிடிச்சது யார், மஜும்தார். ஓகேங்களா. லோத்தலை கண்டுபிடிச்சது எஸ்ஆர் ராவ். ரொம்ப முக்கியமானது. லோத்தல் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உலகிலேயே ஒரு செயற்கை துறைமுகம் எங்கன்னு கேட்டால் லோத்தல் தான். அது ஓகேங்களா. யார் கண்டுபிடிச்சா எஸ்ஆர் ராவ். காளிபங்கன் யாருன்னா கண்டுபிடிச்சோன்னா பிபிலாம் சொல்கிறாங்க. காளி சாமிக்கு பிபி அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தோலவீரா என்ன ஜோசின்னு சொல்கிறாங்க. தோலவீரா யாருன்னா ஜோசி. சுர்கோட்டா, தோலவீரா சுர்கோட்டா ரெண்டுமே யாருன்னு பார்த்தா ஜோசி தான். ஓகேவா. தோலவீரா சுர்கோட்டா ரெண்டுமே என்ன பார்த்தோன்னா ஜோசி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பனவாளி. பனவாளினா பணம் இருக்கிற வாலின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. பனவாளினா ராஜஸ்தான் பட்டம். இங்கே பனவாளினா பிஸ்து. ஆனால் பணம் இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா பிஸ்தா தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பணம் தான் பிஸ்தா வாங்கி சாப்பிட முடியாது எப்படி ஞாபகம் வச்சுங்க. நீர்த்தேக்கம் அமைந்துள்ள பகுதி வந்து தோலவீரா சொல்கிறாங்க. நீர்த்தேக்கம் அமைந்துள்ள பகுதி தோலவீரா. நம்ம குளிக்கும் போது என்ன பண்ணுவோம், செக்கு தோலில் தானே ஊற்றுவோம் தண்ணியை, நீரை அப்படின்னா போச்சு தோலவீரா. நவம்பர் மாதத்தில் விதை விதைத்தனர் சொல்கிறாங்க. ஓகேங்களா. எப்போ வந்து அறுவடை பண்ணுவாங்க, எப்போ விதை விதைப்பாக்கணும் போது நவம்பர் மாதத்தில் விதை விதைத்தன்னு சொல்கிறாங்க. கிளைமேட்டு பாருங்கள், நம்ம சைடாக நவம்பர் மாதம் மழை பெஞ்சு கிடக்கும், அங்கே அப்போ தான் விதை விதைச்சிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஜெபு எனப்படுவதுன்னு பார்த்தோன்னா மாடுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. உங்களுடைய பறவை ஹாஜா பறவை ஆகுக, அதன் ஒளி வந்து பார்த்தோன்னா அரண்மனையில் ஒளி கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து பார்த்தோன்னா ஹாஜா பறவைன்னா என்னென்னு கேட்பாங்க, மயில் அந்த கேட்பாங்க, அந்த கொஷின் கேட்பாங்க. நாணயங்கள் இல்லை ஆனால் பண்டம் மாற்று முறை இருந்ததுன்னு சொல்லணும். முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அது பாருங்கள். நாணயங்கள் இல்லை ஆனால் பண்டம் மாற்று முறை இருந்தது.
மகாயோகி. இந்த மகாயோகி வந்து என்ன முத்திரை வந்து பாருங்கள், மகாயோகி முத்திரை வந்து ஹரப்பாவில் கண்டுபிடிச்சிருந்தோம். மகாயோகினா சிவன் தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா. சிவன் தான் காட் சிவான்னு சொல்லுவாங்க. காடுன்னா அந்த கடவுள் அப்பான்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்பனே சிவனே சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஹரப்பா. மலப்புறம் அந்த முத்திரையில் வலப்புறம்னா யானை மற்றும் புலி இருந்தது. ரைட் சைடு தான் இருந்தது யானை மற்றும் புலி இருந்தது. லெஃப்ட் சைடுனா காண்டாமிருகம் மட்டும் எருமை இருந்தது. காண்டாமிருகம் எருமை ஒரே மாதிரி இருக்கும்ல, அப்படி ஞாபகம் வச்சுங்க. காண்டாமிருகம் எருமை ஒரே மாதிரி இருக்கும் ஞாபகம் வச்சுங்க. பாதத்தில் 2 மான்கள் இருந்தது சொல்கிறாங்க. அந்த கடவுள் பேர் தான் பசுபதினு சொல்கிறாங்க, ஓகேங்களா. தேவதாசி முறை இருந்திருக்கலாம், அதுக்கான சான்று நடனமாது சிலை இருக்குல்ல, அதனால் நடனமாது சிலை இருக்கிறதால தேவதாசி முறை இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதோடைய எழுத்து முறை வந்து சித்திரை எழுத்து முறை, பிக்டோகிராஃப்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சித்திரை எழுத்து முறைன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு எழுத்துமே வந்து ஒவ்வொரு சித்திரத்தின் அடிப்படையில் அவங்க வந்து சொல்ல வந்த கருத்தை வந்து என்ன பண்ணாங்க, நம்ம தமிழ் புக்கில் கூட படிச்சிருப்போம். சொல்ல வந்த கருத்தை வரைஞ்சாங்க, அதோட குறியீடுகள் தான் இப்போ எழுத்தாக மறந்துருக்குன்னு சொல்லிட்டு படிச்சிருப்பில்ல, பிக்டோகிராஃப், ஓகேங்களா. முக்கிய குறியீடு வந்து மீன் வந்து சொல்கிறாங்க. அது போஸ்டோ பேட்டர்ன் முறைனா அந்த எஸ் என்ற எழுத்தை ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா. எந்த ஒரு அவங்க வந்து எழுத்துக்கள் முறை எப்படி இருந்ததுன்னா, வலது பக்கம் தொடங்கி இடது பக்கம் போய் முடியும், அப்படியே இன்னும் இடது பக்கம் தொடங்கி வலது பக்கம் போய் முடியும், வலது பக்கம் தொடங்கி இடது பக்கம் போய் முடியும். அப்போ அந்த எஸ் என்ற லெட்டர் ஞாபகம் வச்சுங்க, கரெக்டாக இருக்கும். விலங்கு வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு மற்றும் பறவையெல்லாம் வழிபட்டுக்கிறாங்க. ஆவி பேய் மீது நம்பிக்கை இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சிந்துவெளி மக்கள் ஆவி மற்றும் பேய் மீது நம்பிக்கை இருந்தது. இந்த கட்டுக்கதெல்லாம் ரொம்ப நம்புவாங்க, ஓகேங்களா. அதில் பாருங்கள், வட்டம் மற்றும் சதுர வடிவ கல்லறை எங்கே கிடைத்ததுன்னா காலிபங்கன் கிடைக்குது. வளையல்கள் எங்கே கண்டுபிடித்துன்னு கேட்டாங்கன்னா காலிபங்கன் தான். வட்டம் மற்றும் சதுர வடிவ கல்லறை எங்கே கிடைக்கணும், காலிபங்கன் தான். அந்த வளையலும் வட்டமாக தான் இருக்கும் அப்படின்னா போச்சுங்க. வளையல் வந்து வட்டமாக இருக்கும்னா போச்சுங்க. அது வளையலுக்கு இங்கிலீஷ்லேருந்து பேங்கல் சொல்லுவாங்களா, அது பேங்கல், காலிபங்கன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அந்த இங்கிலீஷ் சவுண்ட் வச்சு ஞாபகம் வச்சுங்க. முதுமக்கள் தாழி கிடைத்துள்ள இடம் சுருக்கட்டாக சொல்கிறாங்க. முதுமக்கள் தாழினா இறந்தவங்களை புதைச்ச ஒரு பானை தான் அது. பானை உள்ள வச்சு அவங்களோட பொருட்கள்லாம் வச்சு புதைச்சிருவாங்க. அப்போ புதைச்சின்னு எங்கே படிப்பாங்க, சுடுகாட்டை தானே படிப்பாங்க. அப்போ சுடுகாட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இறந்தவர்கள் மீது பெருங்கற்கள் அடுக்குதல் வந்து தோலைவிரா. பெருங்கற்கள் எப்படி வந்து அடிக்கிருப்பாங்க, தோல் மேலே சோர்ந்து தானே வந்து அடிக்கிருப்பாங்க, தோலைவிரான்னு சொல்கிறாங்க. இருமுறை புதைத்தல் எங்கன்னு பார்த்தோன்னா லோத்தல். பணத்தை வச்சு என்ன பண்ணாங்க, லோன்னு தொட்டு திரிஞ்சிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சு. 2 டைம் புடச்சிக்கிறாங்க, லோன்னு வச்சு சுற்றி கிடக்கிறாங்க ஞாபகம் வச்சுங்க. கிழக்கு மேற்காக புதைத்தல் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு இது பாருங்க வஞ்சிக்கிற மாதிரி கிழக்கு மேற்கு பணத்தை எப்படி புதைப்பாங்க, நடுவில் இந்த மாதிரி கிழக்கு மேற்காக தான் புதைப்பான்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அது எங்கே பார்த்தீங்கன்னா ஹரப்பாலம் வந்துடுது, ஓகேங்களா. நாகரிகத்தின் வீழ்ச்சி பாருங்கள், 1900 1700 வரை அந்நியர் படையெடுப்பு மூலம் வீழ்ச்சி அடைந்திருக்கலாம் சொல்கிறாங்க. அது என்ன மாற்றி வீலர் சொல்கிறாங்க. அந்நியர் படையெடுப்புனா எப்படி வந்திருப்பாங்க, 2 வீலரில் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. அப்போ அந்த வீலர் ஞாபகம் வரும். வெள்ளைப்பெருக்கு மூலம் அழிந்திருக்கலாம்னு சொன்னது சர் ஜான் மார்ஷல் சொல்கிறாங்க, மற்றும் எஸ்ஆர் ராவ்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஏன்னா எஸ்ஆர் ராவ் வந்து லோத்தல் என்ற ஒரு கப்பல் கட்டுத்தளத்தை அந்த செயற்கை துறைமுகத்தை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு படிச்சிருப்போம்ல. அந்த வெள்ளைப்பெருக்கு நீர் எல்லாம் ஒன்று தான் நிறைய ஞாபகம் வச்சுங்க. இல்லை மாறளவு தண்ணி வந்துடுச்சு வெள்ளைப்பெருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சர் ஜான் மார்ஷல் வந்துடுவார். காடுகள் அழிப்பு சுற்றுச்சூழல் பருவநிலை காரணமாக அழிந்திருக்கலாம் சொல்லிட்டு ரெயின்ஸ் சொல்கிறாங்க. அப்போ சுற்றுச்சூழல் பருவநிலை மாறும்போது அந்த எப்படி வந்திருக்கும், ரெயின்ஸ்னால் மழை அதிகமாக வந்திருக்கும் ஞாபகம் வச்சுங்க, ரெயின்ஸ்னு சொல்கிறாங்க. நோய் தொற்று மூலம் அழிந்திருக்கலாம்னு சொன்னது கென்னடின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஞாபகம் வச்சுங்க. மற்றவங்களோட கண்ணாடி வாங்கி போடாலே அவங்களுக்கு என்னது, அவங்களுக்கு கண்ணு இருந்தால் இவங்களுக்கு வந்துடும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க, கென்னடின்னு சொல்கிறாங்க. நிலநடுக்கம் காரணமாக அழிந்திருக்கலாம் என்றது பார்த்தோன்னா யாருன்னா இன்னொன்று சர் ஜான் மார்ஷல் தான் சொல்லியிருப்பார், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து காகராறு திசை மாற்றம் காரணமாக அழிந்திருக்கலாம் சொல்கிறது ஹோல்ஸ் சொல்கிறாங்க. திசை எப்படி மாறி இருக்கும், ஒரு ஹோல்ஸ் வழியாக தானே மாறி இருக்கும். அப்போ அந்த ஹோல்ஸ் போட்டு வேறு பக்கம் மாற்றிட்டாங்க, அதனால் அழிஞ்சித்து ஞாபகம் வச்சுங்க. வளையல் தொழில் காணப்பட்ட பகுதி வந்து காலிபங்கன்னு சொல்கிறாங்க. வளையல்னால் இந்த பேங்கல் சொன்னால அதை ஞாபகம் வச்சுங்க, ஏற்கனவே சொல்லிட்டாங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் அரிசி கிண்ணம் வந்து லோத்தல் சொல்கிறாங்க. அரிசிலாம் எப்படின்னு பார்த்தோன்னா வச்சுங்க, லோ பட்ஜெட்டில் தான் வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. உடைகள் மற்றும் சாயம் தொழில் வந்து எங்கே காணப்படும், லோத்தலில் காணப்படுது. அப்போ லோத்தலில் ஏற்கனவே பார்த்தோம், கப்பல் செப்பனிடம் தளம் பார்த்தோம், கப்பல் கட்டும் தளம் பார்த்தோம்ல. அங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நீர்நிலை இருக்கும். நீர்நிலை இருக்கிறதுனா சாய தொழிற்சாலையில் இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. அரிசி கிணம், உலகின் அரிசி கிணம் வந்து தாய்லாந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ், ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்துடக்கூடாது, அதனால் பற்றி வச்சுக்கலாம், ஓகேவா. ஏன்னா சிந்துவெளி நகரத்தின் அரிசி கிணம்னா லோத்தல் சொல்லணும், உலகின் அரிசி கிணம்னா தாய்லாந்து சொல்லணும், உலகின் சர்க்கரை கிணம்னா கியூபா சொல்லணும், ஓகேவா. ஞாபகம் வச்சுங்க. அறிவியலும் பண்பாடு பாருங்கள், எத்திக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹரப்பா முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1921. ஹரப்பா 21, மொகஞ்சதாரோ 22. அது வரிசையாக ஞாபகம். ஹரப்பா மொகஞ்சதாரோ இந்த ஆர்டர் ஞாபகம் வந்து இப்போ ஹரப்பா தான் 21, மொகஞ்சதாரோ 22, ரெண்டுமே பாகிஸ்தான் தான். ஹரப்பா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஹரப்பா வந்து பார்த்தோன்னா பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான் படிப்போம். மொகஞ்சதாரோ வந்து பார்த்தோன்னா சிந்து மற்றும் பாகிஸ்தான் படிப்போம். அது உள்ளே இருக்கிற மாவட்டம் பாருங்கள். ஹரப்பா வந்து மான்ட்டுகோமரின்னு சொல்கிறாங்க. அது உள்ள மான்ட்டுகோமரி, பாகிஸ்தான் உள்ள மான்ட்டுகோமரி. அது வந்து பார்த்தோன்னா மொகஞ்சதாரோ வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தானில் லர்கானா என்ற ஒரு மாவட்டத்தில் இருக்குது, ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த நாகரிகம் வேத காலத்துக்கு முற்பட்டதாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவும் இதன் காலம் வந்து 3.25 2.25 வரை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ உங்களுக்கு நிற்கும். அது 3250 2750 வரை இருக்கலாம் அப்படி சொன்னது யாருன்னா சர்ஜன் மார்ஷல் சொல்கிறார். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா 3.25 2.25 வரை அப்படி ஞாபகம் வச்சதாலே போதும். ராகி போன்ற திராவிட மொழி இப்போது வரை பேசப்படும் பகுதி வந்து பலுச்சிஸ்தான் சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது நோட் பண்ணிக்கணும். ஹரப்பா மொஹஞ்சதாரோ நகரங்கள் இந்தியாவில் பிற பகுதிகளுடன் தொடர்பு கொண்டு இருந்ததை உறுதிப்படுத்தியவர்னா சர்ஜன் மார்ஷல். ஓகேங்களா, முக்கியமானது. ஓகேவா, ஏன்னா ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோக்கு பொதுவான அம்சங்களை வெளியிட்டவர் யாருன்னா சர்ஜன் மார்ஷல் தான். காலையிலே படித்தது 1924 வெளியிட்டிருப்பார் சொன்னால அவர் தான். அப்போ அதே மாதிரி 2 ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்கள் இந்தியாவில் பிற பகுதிகளுடன் தொடர்பு கொண்டு இருந்ததை உறுதிப்படுத்தியவர் யாருன்னா சர்ஜன் மார்ஷல். ஓகேங்களா, சிந்துவெளி மக்கள் திராவிடர்களாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் தான் சர்ஜன் மார்ஷல், ஆர்டி பானர்ஜி, ஈரஸ் பாதிரியார். ஷார்ட்கட் பாருங்கள், திராவிடர்களில் பேனரில் ஃபோட்டோ போடும்போது என்ன பண்ணுவாங்க, மாறளவு தெரிகிற பாதி ஃபோட்டோ தான் போடுவாங்க. நான் வச்சுங்க, மாறளவு தெரியுன்னா சர்ஜன் மார்ஷல், பாதி ஃபோட்டோனா ஈரஸ் பாதிரியார், பேனர்லன்னா பேனர்ஜி. ஓகேங்களா, யாருன்னா திராவிடர்கள். ஓகேங்களா, தமிழ்நாட்டை யவனர்கள் எவ்வாறு அழைத்தனா திரும்பிக்கே சொல்கிறாங்க. மிளகு வச்சு தானே சொல்லுவாங்க, அதுக்காக தானே வந்தாங்க யவனர்கள். யவனப்பிரியா அந்த மாதிரிலாம் படிப்பாங்க. அதுதான் தமிழ் மன்னர்களை திராவிட மன்னர்கள் என்று குறிப்பிட்டவர் ஏன்னா நந்திவர்ம பல்லவ மன்னன் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இங்கே மன்னர்கள் தமிழ் மன்னர்களை திராவிட மன்னர்கள் என்று குறிப்பிட்ட நந்திவர்ம பல்லவ மன்னன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நந்திவர்ம பல்லவ மன்னன் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை திராவிட தேசம் என குறிப்பிட்டது வந்து கங்காதேவின்னு சொல்கிறாங்க. திராவிட தேசம் என கங்காதேவி, மதுரா விஜயமதி கங்காதேவி எதுக்கு எழுதியிருப்பாங்க, குமாரகம்மன் என்ன பண்ணியிருப்பார், தெற்கு நோக்கி அவர் என்ன பண்ணுவார், எல்லோரும் வீழ்த்தியிருப்பார். அதனால் அந்த பயணத்தின் இதுவாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கங்காதேவி என்ன பண்ணியிருக்காங்க, மதுரை விஜயன்ற நூலை எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, சிந்துவெளி நாகரிகம் நகர நாகரிகம் என்று உறுதி செய்ததுன்னா சர்ஜன் மார்ஷல் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நகரத்தில் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் 2 வீலர் தானே ஓட்டுவாங்க, சர் மார்ட்டிமர் வீலர் சொல்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகம் நகர நாகரிகம் என்று உறுதி செய்ததுன்னா சர் மார்ட்டிமர் வீலர். நகரத்தில் எல்லாம் 2 வீலர் தானே ஓட்டின்னு போவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதிச்சநல்லூர் தொழில் களத்திற்கு அடுத்த பெரிய அகழாய்வு நடந்த இடம் கேட்டால் கீழடின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஏன்னா சிந்துவெளி நாகரிகம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆதிச்சநல்லூர் என்ன பண்ணால் சிறப்பாக ஒரு அகழாய்வு நடந்திருக்கும். அதே போல் வந்து பார்த்தா 2வது அதாவது பெரிய அகழாய்வான கீழடி தான். இப்போ கூட வந்து எத்தனையோ கட்டங்கள் தாண்டி போயிருக்கு. ஓகேங்களா, சிந்துவெளியில் மைய அரசு இருந்ததுக்கான சான்று இடத்துல மொஹஞ்சதாரோ. மை எங்கே வைப்போம், முகத்தில் தான் வைப்போம். அதை ஞாபகம் வச்சுங்க. பெரிய தெரு வந்து 33 அடி இருந்தது, சிறிய தெரு 9 முதல் 12 அடி இருந்தது. ஈஸியாக 3 வாய்ப்பு நான் 3 3 9 9 3 12 அடி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, பெரிய தெருக்கள் 33 அடி, சிறிய தெருக்கள் 9 12 அடி. ஓகேங்களா, கோட்டை கொத்தங்கள் ஊருக்கு புறத்தே அமைஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு மைய அரசு ஒன்று இருந்திருக்கலாம். அது வந்து எங்கே இருந்ததுன்னா கொஞ்சம் அவுட்டரில் இருந்திருக்கலாம். கிராம மக்கள் தனியாக இருந்திருப்பாங்க, அரசர் மாதிரி இருக்கிறவங்களாம் வெளியில் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசர் இருந்ததுக்கான சான்று வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு உறுதிப்பட எதுவுமே கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பாருங்கள், ஆப்போடைய செங்கற்கள் பயன்படுத்தப்பட்ட அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்குல்ல, அதுதான் ஆப்போடைய செங்கற்கள் பயன்படுத்தப்பட்ட சொல்கிறாங்க. சிந்துவெளியில் கிடைத்துள்ள தலை சிறந்த கட்டிடம் பொது குளியல்கள்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தலை சிறந்த கட்டிடம் பொது குளியல்களும், தலை குளிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சம், நீலக்கல், பிட்டுமண், இயற்கை தார் எல்லாம் ஒன்று தான். ஜிப்சம் தான், அது சிமெண்ட் போல் இருக்கணும், அதுதான் அதை கொண்டு பூசப்பட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நீர்லாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. ஓகேங்களா, நீச்சல் குளத்தில் தென்மேற்கு மூலையில் நீராவி பயன்பாட்டிற்கு வழி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இன்னும் வடக்கு கிழக்கும் போட்டு வச்சுன்னு இதெல்லாம் மேப் படி நீங்கள் பார்த்தா நல்லாயிருக்கும். வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு நீ போட்டுன்னு அந்த ஏரோ மார்க் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக நின்றுடும். தானிய களஞ்சியத்தில் 4 அறைகள் இருந்தது, பொது குளியல்குளத்தில் 3 அறைகள் இருந்தது சொல்லிட்டு நீங்கள் பார்த்தோம். ஓகேங்களா, ஆண் பெண் இருபாலரும் பங்கோலியர் போல் தலையில் முண்டாசு கட்டியிருந்தேன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு. பெண்களும் முண்டாசு கட்டியிருந்தாங்கன்றது தான். மொஹஞ்சதாரோ கிடைக்கப்பட்ட விளையாட்டுப் பொருட்கள் அதிகம் கிடையாது கோலி கொண்டு தான் சொல்கிறாங்க. கோலி கொண்டு நம்ம கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தா அந்த முகத்துக்கிட்ட வச்சு பார்த்தா முகமே தெரியும் இல்லை, அது கண்ணாடி தானே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. தமிழக பண்பாட்டிலிருந்து சிந்துவெளி பண்பாட்டுக்கு பறவை விளையாட்டு கோழிச்சண்டை சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த ஆடுகளம் படத்துலேயே சொல்லியிருப்பாங்க, ஓப்பனிங் சைடில் சொல்லியிருப்பாங்க கோழிச்சண்டை தான் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சிந்துவெளி மக்கள் கண், காது, தொண்டை, தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய மீன் வந்து கட்டில் மீன் சொல்கிறாங்க. ஓகேவா, கட்லா மீன்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. வேப்பந்தழையின் மருந்தாக பயன்படுது சரிதான். ஹரப்பா மொஹஞ்சதாரோ எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா வணிக மையம் தான். ஏன்னா எல்லாமே வணிகர்களில் தான் அதிக பேர் இருந்தாங்க சொல்கிறாங்க. வணிகத்துக்கான சான்று மெசபடோமியாவில் கிடச்சிருக்கும், பாரசீக வளைகுடாவில் கிடச்சிருக்கும், ஏகப்பட்ட இடத்துல கிடச்சிருக்கும். ஓகேங்களா, தரைவழி போக்குவரத்து எருதுகளை பயன்படுத்தினார்கள். இது நம்ம காலைல கிளாஸ்லேயே சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சிந்துவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என கூறியவர் ஐராவத மகாதேவன், ஈரஸ் பாதிரியார், பாலகிருஷ்ணன் சொல்கிறாங்க. இது 3 முக்கியமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிந்துவெளி பண்பாடு திராவிட அடித்தளம் என்ற நூலை எழுதியவர் பாலகிருஷ்ணன் சொல்கிறாங்க. ஓகேங்களா, 11th புக்கில் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா, சிந்துவெளி முத்திரையில் காணப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் பாருங்கள்,
ழா, லா, நா, ரா, அதில் பார்த்துங்க இது வந்து லாஸ்ட்டாக அந்த 4 எழுத்து இருக்குது பாருங்கள். ழா, ரா, லா, நா, இந்த மாதிரி நான் வச்சு அந்த 3 சுழி நான் மட்டும் யூஸ் பண்ணிங்க. மொத்தம் 5 எழுத்து. சிந்துவெளி மக்களின் பண்பாட்டில் மிக சிறந்த கலைப்படைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா முத்திரை. தலை சிறந்த கட்டடம் எதுன்னு கேட்டாங்கன்னா பொது குளிர்குளம். மிக சிறந்த கலைப்படைப்பு கேட்டால் முத்திரை. ஓகேங்களா? வேரியேஷன் பார்த்துங்க. சிந்துவெளி நகரின் பொருளாதார தேக்கம் ஏற்பட்டு நகரங்களை விட்டு மக்கள் இடம் வெளியேறி இருக்கலாம். அதனால் அந்த நாகரிகமே அழிஞ்சிச்சுன்ற மாதிரி சொன்னது ஏன்னா கிருஷ்ணா ரெட்டி. ஏன்னா அவங்க எல்லாம் வணிகர்களாக இருந்தாங்க. சில வணிக பயன்பாட்டு சார்ந்து எந்த ஒரு பொருளும் கிடைக்கல. அதனால் அவங்க வெளியே வந்திருப்பாங்க. அதனால் அந்த நாகரிகம் அழிஞ்சிருக்கும் அப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டேன்னா கிருஷ்ணா ரெட்டி. மேக்ஸிமம் பொருளாதாரம் அந்த வணிகம்னா ரெட்டி தான் அதிகமாக பண்ணுவாங்க. ரெட்டியார் தான் அப்படின்னா வச்சுங்க. தென்னிந்திய மொழிகளுக்கு தாய்மொழி சிந்துவெளி மக்கள் பேசிய மொழி தான். அது சிந்துவெளி மொழி சொல்லுவாங்க. இந்த இடம் ஆறு பாருங்கள். அரப்பா எங்கன்னா ஆறு வந்து பார்த்தீங்கன்னா ராவி. பாரவி அது இந்த இந்த ரவி அப்படின்னா வச்சுங்க. பாரவின்னு நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். அது மொகஞ்சோரை வந்து பார்த்தோன்னா சிந்து நதி சொல்கிறாங்க. சிந்துவோட முகம் அப்படின்னா வச்சுங்க. ரூபர் வந்து சட்லஜ் பார்க்கும்போது ரூபா எங்கே இருக்கும்? சட்ட பாக்கெட்டில் தானே இருக்கும் அப்படின்னா வச்சுங்க. அதுக்கடுத்து பாருங்கள் லோத்தல். ஓகே, அது குஜராத். ஓகே. காலிபங்கல் பார்த்தீங்கன்னா காகர் நதி சொல்கிறாங்க. அந்த காக்கா வரிசை ஞாபகம் வச்சுங்க. சாகுந்தரம் வந்து சரஸ்வதி நதின்னு சொல்கிறாங்க. சாசா ஞாபகம் வச்சுங்க. தோலவீரா வந்து கபீர் மாவட்டம் குஜராத்தில். கொட்டிச்சி வந்து சிந்து மாகாணம். சிந்திச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பானவாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா. நம்ம பானவாடி வந்து ராஜஸ்தான் படிச்சிருப்போம். இங்கே ஹரியானா கொடுத்துறாங்க, புக்கில் கொடுத்துறாங்க, படிச்சிங்க. சுர்கோட்டை என்பது குஜராத். ஓகேங்களா? உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் லோத்தல் சொல்கிறாங்க. அது கண்டுபிடிச்சர் எஸ்ஆர் ராவ்னு சொல்கிறாங்க. சிந்துவின் பூந்தோட்டம் என அழைக்கப்படும் பகுதி மொகஞ்சதரோ. பூ அந்த முகத்தை பார்த்தோன்னா பூ மாதிரி ஃப்ளவர் மாதிரி இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. முக்கிய உணவு கோதுமை மற்றும் பார்லின்னு சொல்கிறாங்க. அரிசினா போட்டு வரக்கூடாது. கோதுமை மற்றும் பார்லி தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். பிவிசி கொஷின் சொல்லிக்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் காலத்தை வரையறை செய்தவர் சஜன் மார்சல். அதை சொல்லியிருக்கோன்னே 3.4 2.3 சொல்லிட்டு ஒரு இயர் ஷார்ட்கட் சொன்னோம்ல. அதுதான் 3250 2750 வரை அந்த சஜன் மார்சல் சொல்கிறாங்க. அது முதலில் அரப்பாவை அகழாய்ச்சி செய்ய அறிவியலாளர். ஆனால் அவர் வந்து இதன் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கவில்லை. அவர் யாருன்னு கேட்பாங்க? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அது. அரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ தொடர்புடைய அகழாராய்ச்சியில் தொடர்புடையலாம் ஆர்டி பானர்ஜி, தீட்சித், வாட்ஸ். இது மூணுமே ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்துங்க. ஆண் மற்றும் பெண் கடவுள்களை வழிபட்டனர். அது கரெக்டு தான். பசுபதி என்பது விலங்குகளின் கடவுள்னு சொல்கிறாங்க. சிந்துவெளி அந்த விலங்குகளின் பார்த்தோமே அதில் தான் வலதுபுறத்தில் இடதுபுறத்தில்னு பார்த்தோம். பார்த்தீங்களா? வலதுபுறத்தில்னா இருக்கும் யானை மற்றும் புலி இருக்கும். இடதுபுறத்தில் காண்டாமிருகம் எருமை இருக்கும். பாதில் 2 மான்கள் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிந்துவெளி மக்கள் எந்த கடவுள் வழிபாட்டை உருவாக்குதுன்னா இந்திரன் மற்றும் வருணன்னு சொல்கிறாங்க. முக்கியமானது. இந்தி கொஞ்சம் லேட்டாக வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சிந்து மாகாணத்தில் லர்கானா மாவட்டத்தில் வந்து பார்த்தோன்னா 70 அடி உயரமுள்ள மண்மேடு கண்டுபிடிக்கப்பட்டது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 1922 கண்டுபிடிக்கப்பட்டது. அதுதான் என்னது? அது 1922 என்ன கண்டுபிடிச்சாங்க? மொகஞ்சதாரோ கண்டுபிடிச்சாங்க. அதை தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? டைரெக்டாக கொடுக்காம இன்டைரக்டாக சொல்கிறாங்க. தென் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு கிடைக்கப்பட்ட இடம் வந்து நீலகிரி. ஓகேங்களா? நான் லாஸ்ட்டாக நம்ம ஊரில் வச்சு முடிச்சுக்கிறாங்க. படிச்சிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் ஸ்பீடாக தான் சொல்லியிருப்பேன். ஷார்ட்கட்டை நிறுத்தி நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா?